அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர் மிலன். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற இந்த யூடியூப் வீடியோவானது ஒரு அருமையான ஒரு செஸ் ரேப். அதாவது இனி ஒருபோது நீங்கள் கண்டிராத ஒரு வித்தியாசமான ஒரு செஸ் ரேப்பை இன்று நாங்கள் பார்க்க போகின்றீர்கள். இது பிஷிங் போல் வேரியேஷனில் இருக்கின்றது, அதாவது அட்வான்ஸாக இருக்கின்றது. ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். உடனடியாக நாங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் போன் கேம் என்று இதை அழைப்பார்கள். இதை கிங்ஸ் போன் கேம் என்று அழைப்பார்கள். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், E5. இது கிங்ஸ் போன் கேம் தான். ஓகே, இது கிங்ஸ் போன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் F3. ஓகே, நைட் C6 மாற்றப்படும். இது பிஷப் B5, நைட் C6 செய்ய வேண்டும். நைட் F3, நைட் C6. அடுத்தது நைட் பிஷப் B5, பிஷப் B5. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது அடுத்த நகர்வாக நைட் F6 தள்ளப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது பிளாக்கினுடைய நைட்டின் ஊடாக. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக வீடுவில் காசு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக நைட் G4. நைட் G4 இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்தியதன் ஊடாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு H3 இங்கே சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. இப்போ நைட்டை தூக்குவதற்காக வென்சன் H5 சிப்பாயை தள்ளுகிற நைட் போனால் பரவாயில்லை என்று பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஆட்டம் H cross G4. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தான் இந்த ஆட்டத்திலே தோல்வி அடைய போகின்றது பிளாக். பிளாக் தான் தோல்வியடையும். பாருங்கள் எவ்வாறு என்பதை நீங்கள் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். பார்ப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த நகர்வாக H cross G4. ஓகே, இப்பொழுது சிப்பாய் ஹட் பண்ணிவிட்டது. அடுத்ததாக நைட்டை தூக்க வேண்டும். பார்ப்போம், நைட் E1 இங்கே செல்கிறது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை இது இந்த பிளாக் பெறப்போகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர் குயின் H4 இங்கே தள்ளப்படுகிறது. குயின் H4. ஓகே, எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்போது F4க்கு சிப்பாய் தள்ள அடுத்த அடி அற்புதமான அடி அழைக்கப்படுகிறது. G3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது ரூக் H5 இங்கே தள்ளப்படுகிறது. குயின் H5க்கு தள்ளப்பட குயின் கிராஸ் H4, ரூக் கிராஸ் H4 5க்கு நகர்த்தப்பட மன்னிக்கப்படும். ரூக் கிராஸ் H5 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வாக ரூக் F2க்கு இங்கே நகர்த்தப்பட இப்பொழுது ஒரு வெற்றிகரமான ஒரு செக்மேட் குயின் H1 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். ஓகே, இது இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு வித்தியாசமான ஒரு செஸ் ரேப். பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். அதாவது என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்று நான் உங்களுக்கு வழங்கவிருப்பது பெஸ்ட் ரேப்ஸ் எவர். அதாவது ஒருபோது நீங்கள் கண்டிராத ஒரு அழகானதொரு செஸ் செக்மேட்டை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இது இங்கிலாந்து கேம்பிட் இன்டர்மீடியட் பிளேயர் இது மிகவும் பயனுள்ளதாக வீடியோவாக இது அமையும். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு D4. இது குயின்ஸ் போன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்து E5. இது இங்கிலாந்து கேம்பிட். அடுத்த D cross E5, இது இங்கிலாந்து கேம்பிட். அடுத்தது நைட் C6. ஓகே, இதுவும் இங்கிலாந்து கேம்பிட் தான். அடுத்த நைட் F3. இப்போ சிப்பாய் இரண்டு வகம் பாதுகாப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், குயின் E7 இங்கே நடத்துவது. இப்பொழுது இந்த ஒயிட் சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது குயின் மற்றும் நைட்டின் ஊடாக. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் F4 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த அடுத்ததாக பிஷப் B4 அண்ட் வீட்டுபிள் செக். இங்கே நகர்த்த அடுத்ததாக பிஷப் D2 இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த அற்புதமான ஒரு ஆட்டம் பாருங்கள். பிஷப் குயின் வெட்டப்படுகிறது. குயின் வெட்டுகின்றது. குயின் கிராஸ் B2 இங்கே நகர்த்தப்பட அந்த பிஷப் C3 தள்ளப்படுகிறது.
இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்போ அடுத்த நகர் பாருங்கள், பிஷப் B4 தள்ளப்படம் பின் செய்கின்றது பிஷப். ஓகே, அடுத்த நகர்வாக குயின் D2 இங்கே நகர்த்தப்படுகின்றது. அதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் பாருங்கள், குயின் ஆனது C3 இருக்கின்ற குயின் பிஷப்பானது C3 இருக்கின்ற பிஷப் C3 கிராஸ் C3 இருக்கிற சிப்பாயை கட் பண்ண மந்திரியை கட் பண்ண இப்போது குயின் கிராஸ் C3 பிளண்டர் என்னோட இப்பொழுது அற்புதமான ஒரு செக்மேட். தட்ஸ் இட். இது வந்து பெஸ்ட் ரெப் எவர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். இப்போது நாங்கள் அடுத்ததாக பார்க்க வருகிற ரேப் வந்து பெஸ்ட் ரேப் எவர். அதாவது ப்ரைட் லிவர் அட்டாக் ப்ரீஸ் வேரியேஷன் இன்டர்மீடியட் பிளேயருக்கான இந்த சதுரங்க ரேப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். பார்ப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்ததாக E5. ஓகே, அடுத்ததாக நைட் F3, நைட் C6, பிஷப் C4, நைட் F6. இது வந்து இட்டாலியன் கேம் 2 நைட் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு நைட் G5 இங்கே நடத்தப்படுகிறது. அடுத்தாக D5, அடுத்தாக ஈக்ராஸ் D5, நைட் D4க்கு நடத்தப்படுகிறது. அடுத்ததாக D6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. அடுத்தாக குயின் கிராஸ் D6, அடுத்தாக நைட் கிராஸ் F7 இங்கே நடத்தப்படுகிறது. இப்பொழுது இங்கே வெட்டப்படுகிறது. இது ஒரு மிஸ்டேக்கான முதன் காரணத்தை இந்த ஆட்டத்திலே தோல்வி அடைய போகிறது. பாருங்கள், விலைக்கான தோல்வி அடைய போகிறது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வாக குயின் C6 நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது நைட் கிராஸ் H8 இதை வெட்டுவதன் ஊடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். பாருங்கள், குயின் கிராஸ் G2 இந்த வெட்ட இப்போ ரூக் வந்து இங்கே நகர்த்தவரால் இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட், 2 அடியிலே செக்மேட். அதை கவனமாக பாருங்கள். குயின் E4 அண்ட் we will check. இப்பொழுது இங்கே செக் அடிக்க அடுத்த நகர்விலே பிஷப் E2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இது ஒரு பிளண்டர். ஒரு நைட்டினால் ஒரு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். பாருங்கள், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முல்லை தீவிலிருந்து ஷர்மிலன்.